ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்துட்டு அக்காவோட வீட்டு கிரகப்பிரவேசம் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் திருவள்ளூரில் வீடு கட்டியிருந்த அக்கா, நாங்கள் முன்னாடி நாளே வந்துட்டு ஈவினிங்கே வந்து இங்கே வந்து கிளம்பிட்டோம். அம்மா ஃபேமிலி, நாங்கள் அக்கா பசங்க எல்லாருமே. அக்கா முன்னாடியே போயிட்டோம், ஏன்னா வேலை இருந்ததுன்றனால அங்கே அக்காவும் மாமா மட்டும் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அங்கே முன்னாடினா ஒரு 1 டே அப்படி முன்னாடி பிஃபோராக நாங்கள் வந்து எங்களுக்கு ரூம் போட்டிருந்தார் மாமா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு வெட்டிங் ஹால் தான். அங்கே வந்துட்டு கீழே ரூம்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு 4 ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி அவங்களுக்குலாம், அவங்க அண்ணன் அவங்களுக்குலாம் தங்குறதுக்காக. எங்களுக்கும் இந்த பாருங்கள் ஆப்போசிட்டில் 4 ரூம் இருக்குது. ஒரு ரூமில் வந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டே பண்ணிக்கணும். ஒரு ரூமில் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அக்காவோட மாமியார் வந்து இருந்தாங்க. ஸோ இது சின்ன காம்பேக்டான ஒரு ரூம் தான். இது அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. குட்டியோண்டு ஒரு சிங்கிள் காட்டு பெட்டு தான் போட்டிருக்காங்க. கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அவ்வளோதான். அந்த செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபில் ஆல்ரெடி டம்ப் பண்ணியாச்சு. நாங்கள் எடுத்து வந்த திங்ஸ் எல்லாமே. மாலெல்லாம் வந்து நாளைக்கு பூஜைக்காக ரெடியாக இருக்குது. அண்ட் இங்கே இருந்துட்டு நாங்கள் நைட் வந்து டிஃபன் வந்து அக்கா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான். ஏன்னா அங்கே தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிஃபன்லாம். ஸோ இங்கே அதுக்குள்ளே வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பசி எடுத்துச்சு. ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டனால இங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு கடை இருந்தது. ஸோ பசங்களும் நானும் மட்டும் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வீடுங்க வந்து நிறைய, திருவள்ளூர்னால் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு. கொஞ்சம் தான் வந்துட்டு வீடுங்க இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு இது ஓரளவுக்கு சிட்டி மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது ஓரளவுக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த கோயில் அந்த மெயின் மண்டபம் பெருசாக இருந்தது. அதை எடுத்திருக்கேன் பாருங்கள். அங்கேயே நாங்கள் ரூம் தங்கியிருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு கடையில் போய் பாருங்கள். இந்த கோயில் தான் நல்லா பெருசாக வந்து கட்டியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் அன்றைக்கி சாத்திட்டு இருந்தாங்க, ஏன்னா நைட் ஆகிடுச்சு அப்போது. அப்புறம் போயிட்டு வெளியே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அக்கா வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே நைட்டு டிஃபன் சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணுன்றதுக்காக அங்கே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதாவது புது வீட்டுக்கு எல்லாருமே அங்கேருந்து ஒரு 4-5 தெரு தள்ளி தான் வீடு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சரி நடந்தே எல்லாருமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பேசிகிட்டே வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். அவ்வளோ நடந்து வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். நைட்டு சீரியல் செட்லாம் போட்டு அழகாக இருந்தது. ஸோ மார்னிங் தான் பூஜைன்றனால நாங்கள் இப்போது இருந்துட்டு டிஃபன் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டு காலையில் எழுந்து வந்துடுவோம். ரொம்ப நேரம் கூட எங்களுக்கு படுக்க டைம் இல்லை ஆக்சுவலாக அன்றைக்கி. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே ரூமுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் ஹோம் டூர் இதில் வந்து சரியாக காமிச்சிக்க மாட்டேன். லாஸ்ட்டாக வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அப்போது ஹோம் டூர் என்னால் எடுக்க முடியல சரியாக. ஸோ போயிட்டு வீடு அப்போவே வந்துட்டு நைட்டே சுற்றி பார்த்துட்டு, நான் சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு வீடு தான், 1 பெட்ரூம் இல்லை மாதிரி தான். ட்ராக் பார்த்திங்கன்னா பக்கத்தே தெரியும். திருவள்ளூர் ஸ்டேஷன் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அவங்க வீட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நடந்தே கூட சந்து வழியாக வந்தால் வந்துடலாம். பட் இவங்க வந்து ஆட்டோவில் வராங்க, பைக்கில் வராங்கன்னா சுற்றிட்டு கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் மெயின் ரோடு போயிட்டு. ஸோ நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டு இட்லி சப்பாத்தி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு படுத்து இருந்துட்டு மார்னிங் ஒரு 3:30க்கெலாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அக்கா எங்களுக்கு முன்னாடி போயிட்டு கோயிலில் இருந்து விளக்கு எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் அதுக்கு முன்னாடி போயிட்டு வீட்டில் போய் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோமாதாக்கு பண்ணுற ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்கா மாமா பையன் பொண்ணு அவங்களுக்கு. ஸோ அந்த கோமாதாக்கு வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணிவிட்டு குங்குமஞ்சம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கு வந்துட்டு புடவை ஏதோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது போட்டு அப்புறம் கண்ணுக்குட்டியும் வந்திருந்தது. கண்ணுக்குட்டிக்கும் ஒரு மாலை, அந்த மாலை அது கழுத்தில் நிற்க கூட இல்லை, கீழே வந்துச்சு. அது பாருங்கள் பாவம் பசி போல் இருக்குது, விடவே இல்லை, அது குடிச்சிட்டே இருந்தது. அப்புறம் அதெல்லாமே முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து கோமாதாவும் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு.
சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ட்ரெஸ்ல இருக்கு மஞ்சள் பூசிங்க சுக்லாம் பரதரம் விஷ்ணும் ஸ்ரீவரணம் சதுர்புஜம் பிரசன்ன மதனம் ஜாவே சர்வ விக்னோ. அதான் உள்ளே வந்தாச்சு. ஐயரும் வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து அன்றைக்கி ஒரு சில்க் அதாவது சாஃப்ட் சில்க் சாரீ தான், பட்டு தான் கட்டிகிட்ருக்கேன். கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஏன்னா வெயில் வேறு, அங்கே அனல் நிற்க முடியாதுன்றதுனால சிம்பிளான ஒரு சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன். பட்டு தான், பட்டுலேயே வந்துட்டு சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. அங்கே அப்பா வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்பா, அவங்களுக்கு 4 பேருக்கும் ட்ரெஸ் வச்சு கொடுக்கறதுக்காக. ஸோ ஐயர் வந்து முன்னாடியே அது கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால அது ரெடி பண்ணாங்க. பட் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல, போயிட்டு திருப்பி மாற்றிட்டு வரணுன்றனால இதுலேயே இருந்துட்டோம் நாங்கள். அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மட்டும் அப்படியே வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அம்மாவும் அப்பாவும் வந்து ட்ரெஸ் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. வச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே வச்சுட்டாங்க, அதை அப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆச்சமணியம் சமர்ப்பயாமி வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவ சர்வகாலேஷு சர்வதாயே நமோ நமः. உன்னுடன் மகாகணபதி எல்லா சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாகணபதியே நமः த்யாயாமி ஆவாஹயாமி யுக்மதே மகாசேனாய தீமதே மன்னே தேவசேனா சமேத சிவ சுப்ரமண்ய சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ முல்லாபிரியம்பிகம் த்யாயாமி. அடுத்து நம்ம நவகிரகத்துல எல்லாம் பிரார்த்தனை சொல்லுங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ல ராகவே கேதவே ஆதித்யாதி நவக நிவாசம் த்யாயாமி ஆவாஹயாமி. சாதாரணம் குங்கமவர்ணம் மயூரவாகனம் திவிகண்டாः ஆரகாசுர சம்ஹாரணாம் ஸ்ரீ சௌபாகியதாம் சித்திரஸ்தோ. ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத பிரம்மண்ய வாமினே பரிபூரண கடாக்ஷ சித்தம் த்யாயாமி ஆவாஹயாமி ஸ்தாபயாமி பூஜயாமி. ஸ்ரீ வள்ளிதேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே பரிபூரண கடாக்ஷ சித்தம் ஆவாஹிதோ பவ. அடுத்து பெருமாள் சாந்தாகாஜம் குஜலசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ஜகனகரிசம் ஏகவர்ணம் சுவாங்கம் நாராயணாய வித்மதே வாசுதேவாய தீமதே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாலட்சுமி महादेवी विद्महे विष्णुपत्नेश धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. श्री लक्ष्मी नारायणं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि.
तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात्। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते। श्री पार्वती परमेश्वरं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि महाराजाय नमः देवस्य बीजप्रसूमः अस्तिनोः बाहुभ्यः पुष्पाण्डाभ्यः ॐ देवस्य इन्द्रोः अग्नि ईरदेभ्यो नमः धनधान्यं भगवत्सदागं सर्वसम्पत्तं दीर्घमायोगो நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு போடுங்க அக்னி அத முன்னாடி கூட ஒரு நகை சொல்லுவாங்க ஓம் கணானான்வா கணபதிகம் பவாமகே கவிம் கவீனாபவஸ்தவஸ்தவம் ஏத்தராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ் பிரம்மண்யோகமே ஸ்ரீ தசாவன் தஸ்வாஹா கணானான்வா கணபதிகம் பவாமகே கவிம் கவீனாபவஸ்தவஸ்தவம் ஏத்தராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஸ் பிரம்மண்யோகமே ஸ்ரீ தசாவன் தஸ்வாஹா கணானான்வா கணபதிகம் பவாமகே கவிம் கவீனாபவஸ்தவஸ்தவம் ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदानस् ब्रह्मण्योगवे श्रीदशावदं स्वाहा बद्धः ओम भद्रं करणे विश्वनया நீங்க போட்டுறோம் அங்கே நெருப்பு இது பண்ணதுக்கப்புறமா அதுலேயே அந்த இதுவே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பால் காசத்துக்கு போட்டிருங்க அடுப்புலன்னு சொன்னார் ஐயர். ஸோ நான் அக்காவோட சிஸ்டருங்களா அவங்க பெரியவங்க. ஸோ நாங்கள் 3 பேர் தான் வந்து 3 பேர் இல்லை 5 பேர் எப்படிங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்பு வந்து அடுப்பில் வந்து வச்சாச்சு. பாலும் வந்துட்டு நல்லபடியாக வந்து பொங்கி வந்துடுச்சு. நல்லா நாலா பக்கமாக வந்து பொங்கிடுச்சு பால். ஸோ அது வந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வைக்கணும், அப்புறம் அங்கே வைக்கணும், கீழே வைக்கணும்னு சொன்னார் ஐயர். ஸோ அங்கே வச்சாச்சு. அவ்வளோதான், நல்லபடியாக பூஜை முடிஞ்சது. வீடு ஃபுல்லாக ஆர்த்தி காமிச்சாச்சு. இந்த கோமாதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்த கோமாதை கிடையாது. அங்கே நிறைய இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குமா. அப்பப்போ அக்கா சொல்லுவாங்க எதனா கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அக்கா பையன் வந்து போய் வாழைப்பழம் கொடுத்து அது ஒரு வாட்டி வரல, சாப்பிட்டு போயிட்டு திரும்பவும் வர வந்து கேட்டுகிட்டே இருந்தது.
ஸோ கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி என்னால் வந்து ஹோம் டூர் வந்து எடுக்க முடியல வீடியோ. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டோம். இது நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா வந்து எடுத்தது தான். அக்கா பையன் வந்து எடுத்து அனுப்பிச்சிருந்தான். ஆக்சுவலாக இது வந்து அக்கா கிரகப்பிரவேசம் பண்ணது வந்து பாட்டி இறந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் அவங்க வீட்டு பூஜை வந்து முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து வீடியோ போடவே முடியல. இப்போ தான் வந்து எடிட் பண்ணி என்னால் போட முடிஞ்சிருது. ஸோ இதுதான் வீடு. என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஆல்ரெடி இருந்த பழைய அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது வெளியே. ஸோ வெளியே காரிடர் நிறைய செடி இருந்தது ஃபஸ்ட்டு. அவங்க இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ வாழை மரம், நெல்லிக்காய் மரம், அப்புறம் எலுமிச்சை பழ மரம், மாங்காய் மரம் கூட நல்லாயிருக்கு. இந்த சைடு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சப்போட்டா மரம் அது மட்டும் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்தது எல்லாமே எல்லாருமே எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது பார்த்திங்கன்னா ஹாலு உள்ள என்ட்ரன்ஸ் வந்து இந்த டெக்கரேஷன்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்து பண்ணி வச்சது. அதுக்கப்புறமா அக்காவால் வந்துட்டு அந்த இது எடுக்க முடியல. அன்றைக்கி வந்து எல்லாமே முடிச்சுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இது மட்டும் எங்கேயும் மட்டும் எடுக்கலை. ஸோ இதுதான் வந்து ஹாலு. சின்ன ஒரு காம்பேக்டான ஹால் தான். ஜன்னல்லாம் வந்து ஸ்பேஷியஸாக இந்த சைடும் அந்த சைடும் வந்து கொடுத்துருக்காங்க காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஹாலு, ரைட் ஹேண்ட் சைடில் பெட்ரூமு, இந்த கிச்சன் இருக்கும். கிச்சனில் வந்து சின்ன காம்பேக்டான கிச்சன், ஒரு சிங்கிள் இது மட்டும் தான் நீட்டாக இருக்கும். இங்கே வந்து சிங்க் வச்சுருக்காங்க. கீழே வந்துட்டு பாத்திரம் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு செல்ஃபு வந்து ஒரு ரேக்கை வந்து அடித்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ரொம்ப காம்பேக்டான ஒரு சின்ன கிச்சனு. பெட்ரூம் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு காமிக்கலாம் பாருங்கள். இது வந்துட்டு பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் தான். நல்லா கொஞ்சம் இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். அதுதான் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு வந்துட்டு ஜன்னல் கொடுத்துருக்கு. ஸோ சைடில் வந்து இந்த கபோர்ட்லாம் பண்ணலை. தற்சமயத்துக்கு இப்போதைக்கு வெறும் இதுவும் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அவ்வளோதான் வீடு. இப்போ வந்து டெரஸு வந்து எடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃப்யூச்சரில் வந்து எதனா கட்டினா கூட நம்ம கட்டிக்கலாம். இப்போதைக்கு வந்து அவங்க ஒன்றும் பண்ணலை, அப்படியே விட்டுருக்காங்க. ஓப்பனாகவே வந்து இருக்குது. ஆனால் நிறைய அங்கே வந்துட்டு நிறைய செடி வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே நல்லா காத்தோட்டமாகவே இருக்கும் வீடு. பட் வெயிலும் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்கும். குளிர்காலத்தில் நல்லா சில்லுன்னு இருக்கும் அந்த ஏரியாவே. பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை செடி வச்சுருக்காங்கன்ட்டு. ஆல்ரெடி நிறைய இருந்தது, எடுத்துகிட்டு இப்போ கம்மியாக தான் வச்சுருக்காங்க அவங்க. வராண்டாவை கட்டணுன்றதுனாலே வந்துட்டு கொஞ்சம் செடிலாம் வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சந்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து கட்டியிருப்பாங்க. சுற்றியும் வந்து கேப் இருக்கும். சந்து ஒரு அடியோ 2 அடியோ என்னமோ வந்து ஸ்பேஷியஸாக வந்து விட்டு தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ட்ராக் வந்து பக்கத்துலேயே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.